இன்றைக்கு 8% வாக்கு தமிழகத்தில் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம். இதில் விஜய் பிரிக்கிறாரு. விஜய் இளைஞர்களைத்தான் பிரிக்கிறாரு. அப்போ திமுக கூட்டணியில் ஒரு 2% வாக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா 44% வாக்கு வங்கி திமுகவுக்கு இருக்குது. இதில் மக்கள் மனநிலை கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா அதில் ஒரு 2% குறைங்க. அப்போ 42% வாக்கு வங்கி திமுகவுக்கு இருக்குது. அப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு 21% ஏற்கனவே வாக்கு வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அந்த வாக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாஜக கூட்டணி ஒரு 19% வாங்கியிருக்குது. அப்போ ஏறக்குறைய 40% வாக்கு பாஜக அதிமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் மாற்றம் இல்லை, குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே குறைஞ்சாலும் 1% 2% குறையலாம். அப்போ ஒரு 40% வச்சுக்கிடுங்க. நம்ம சீமான் அவர்கள் ஒரு 5-6% வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 6% அப்படின்னா இப்போ பாஜக கூட்டணியில் சீமான் அவர்கள் சேர்ந்தார் அப்படின்னா அப்போ பாஜக அதிமுக சீமான் இவர்கள்லாம் சேர்ந்தால் ஏறக்குறைய ஒரு 45-46% வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விஜய் தனியாக தான் நிற்பார். அப்போ திமுக கூட்டணி ஒரு 42-43% வாக்குகள் வாங்குவதற்காகத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை நடந்தால் 2026 தேர்தல் திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி அப்படியே தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அதோடு சீமான் இணைந்தால் அதிமுக பாஜக சீமான் அணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் 5% வாக்குகள் வாங்குவதற்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேர்தலில் எந்த நேரமும் எந்த விதமான மாற்றமும் வரலாம். நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர கூட்டாளியும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, ஒரு கட்சியை எதிர்த்து கட்சி தொடங்கியவங்களே அந்த கட்சியிலே இணைஞ்ச கதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அரசியல் பதவிக்காக எது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இது போன்ற ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்புகள் நடக்குமேயானால் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருட காலம் இருக்கிறது. அதற்குள் எந்த விதமான மாற்றங்களும் நடைபெறலாம். நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.